ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராகன் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எலும்பில்லாத பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது ஒரு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், எதுவுமே இல்லாமல் க்ளீனாக மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பீஸ் எல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயில் எல்லாம் சூடாயிடுச்சு. இப்போ அந்த சிக்கனை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. இது அப்படியே கொஞ்சமாக தள்ளி தள்ளி விடலாம், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது. இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒட்டாத மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். இன்னொரு பக்கம் வேகணும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிக்கன் நல்லா எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது. சிக்கன்னு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் எல்லாம் நிறைய காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சிக்கன் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் ஸ்டவ்வில் பெரிய கொஞ்சம் அகலமான கடாய் ஒன்று வச்சுட்டு அந்த கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் போட்டு பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அந்த ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நல்லா நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டை அதில் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சா ஒரு 10 வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா கழுவி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹை வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு குடமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். இப்போ இதை நல்லா கலந்து வைக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொரித்து வச்ச சிக்கன் இருக்குல்ல, ஃப்ரை பண்ணி வச்சது, அதை இதிலே போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே போகணும். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வெள்ளை எள்ளு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுவையான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்நாடு ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.